சுவாமியை சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், அகிலத்தை காக்கும் பரம்பொருள் ஹரிஹர சுதனி இப்பொழுது பழனி ஆண்டவர் மற்றும் ஐயப்ப சுவாமி கும்பாபிஷேகம் திருப்பணி எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, கும்பாபிஷேகம் வரை எந்த முறையில் இறைவன் நமக்கு அருள் கூர்ந்து அழைத்து வந்தான், அந்த கருவியாக நம்மை பயன்படுத்தினான் என்பதை இங்கே சுவாமிக்கு தெரிந்த அளவிற்கு எடுத்துரைக்க இங்கே நான் விரும்புகின்றேன். அதாவது எல்லா ஆலயங்களை பற்றியும் இங்கே எனது சிறிய தந்தை திரு பேனா போனா மாணிக்கம் அவர்களால் எழுதப்பட்டு சரித்திரங்களை இங்கே எல்லா கோயில்களின் சரித்திரமும் இங்கே இடம்பெற்றிருக்கின்றன. ஏற்கனவே இந்த பழமையான கோவில் உங்களுடைய வீடியோவில் வந்துவிடும். சில நூற்றாண்டுகளுக்கு முன் எம்மான் நாட்டில் பல மாநிலங்களை பல குறுநில மன்னர்கள் ஆண்டு வந்தனர்கள். அவர்கள் அரசாட்சி செய்திடும் மாநிலங்களில் புத்தர் கோவிலைகளை கட்டினர். அக்கால மன்னர்கள் அவர்கள் அரசாட்சி செய்திடும் மாநிலங்களில் புத்தர் கோவில் கட்டிடுவது முக்கிய குறிக்கோளாக இருந்து வந்தது. அதன் வழி கட்டியதுதான் ஷெமுடோ பயா. ஷெமுடோ பகுடா என்ற பொற்கோவிலாகும். அடுத்து ஒரு மன்னர் பகு நகரை ஆண்ட பொழுது ஸ்வீத்தாலயாம் பயா என்ற புத்தர் சயனத்தில் இருப்பது போல் ஒரு பெரிய கோவிலை கட்டினார். 2 புத்தர் கோவிலும் மிக பிரசித்தி பெற்று விளங்கின. தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் உள்ளூர் வெளியூர்களில் வந்து வழிபட்டு செல்கின்றனர். ஏன் இந்த 2 ஆலயங்களும் நான் முதலில் குறிப்பிட்டேன் என்றால், நாம் கட்ட ஆரம்பித்த இடம் பகு நகர் மச்சங்கால்வார். அம்மாதிரியான ஒரு மாபெரும் பகு நகர் இடத்திலே விவசாய பெருமக்கள் நிறைந்த தொழில் வள நகரமாக வழங்கியிருந்தது. அந்த இடத்தில்தான் வணிக பெருமக்களாகிய நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் வாணியம் செய்திடும் நகரமாகவும் விளங்கியது பகு மாநகர். அக்காலத்தில் குந்திருக்கும் இடமெல்லாம் துவரன் இருக்க வேண்டும் என்ற எண்ணமுடைய நகரத்தார்கள் யாங்கோன் மாங்கலை செல்லும் நெடுஞ்சாலை பக்கத்தில் 1.5 ஏக்கர் நிலத்தில் 1865ஆம் ஆண்டு ஸ்ரீ பழனி ஆண்டவர் ஆலயத்தை நிறுவினர். 6/2/2005ஆம் ஆண்டு யாங்கோன் நாட்டுக்கோட்டை செட்டியார் சங்கத்தினர்களால் ஸ்ரீ பழனி ஆண்டவர் ஆலயத்தை பராமரித்திட பகு நகர்வால் நாட்டார்களிடம் யாங்கோன்வால் நாட்டார்களிடம் ஒப்படைத்தனர். அதாவது 7 பேர் கொண்ட குழு. அது ஏற்கனவே அடியேன் அந்த யார் என்று காண்பிக்கின்றேன். அவர்களிடம் ஒப்படைத்து, அதாவது இந்த 7 பேர் கொண்ட குழு தமிழ் இந்து மக்கள் அனைவரும் வழிபடுவதற்காக 6/2/2005ஆம் நாள் முறையான பத்திர ஒப்பந்தம் செய்து முழுமையாக ஒப்படைக்கப்பட்டது. அதே சமயம் கையில் அவர்களிடம் மீதம் இருந்த நன்கொடையாக 10,000 வழங்கினார்கள். இது ஆரம்பகால சரித்திரம். அடியன் பகு முருகன் கோவில் கட்டிக்கொண்டு இருக்கும் பொழுதே இந்த ஐயப்ப சுவாமி கோவில் எப்படி வந்தது என்பதை அதிலே இப்ப குறிப்பிட விரும்புகின்றேன். அடியன் 1996 மலைக்கு போயிட்டு இருக்கேன். இந்த மலைக்கு போன போதெல்லாம் எல்லாரும் அந்த சமயத்தில் இப்போ போகிற மாதிரிலாம் மலைக்கு போக முடியாது. அதுக்கு நிறைய தொந்தரவுகள், பிரச்சனைகள் என்னவென்றால், சில பேரிடம் சிட்டிசன் இருக்காது, சில பேரிடம் போகக்கூடிய அளவுக்கு வசதி இருக்காது. இவைகள் எல்லாம் சூழ்ந்து நிறைய பேர் போக முடியாத காரணத்தை கொண்டு மனசில் ஒன்று துணித்து, நாம் ஐயப்ப சுவாமி கோவில் சபரிமலையில் இருக்கிறது போல கட்டணும். அப்போ நம்ம ஏன் இந்த ஐயப்பன் கோயிலை அதே மாதிரி கட்டக்கூடாது அப்படின்ட்டு அன்றைய நிர்வாகத்தோட நான் பேசினேன் எல்லாத்தையும். சரி, இந்த கோவிலை நம்ம சாமி அதை ஐயப்பன் கோவில் கட்டுறதுக்கு ஆரம்பிக்க விரும்புகிறேன்னு சொன்னால், அவங்க உடனே செய்யுங்க, நீங்கள் கட்டுறது பரவாயில்ல, அதையும் கட்டிட்டு முருகன் கோயிலும் கட்டுங்கன்னு எனக்கு சொன்னாங்க. சாமி சொன்னேன், நான் ஐயப்பன் கோயில் தான் கட்டுவேன், முருகன் கோயில் தான் இப்பொழுது கட்ட முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு அவங்க அப்பா கிட்ட போய் சொன்னாங்க, என்ன ஐயா உங்கள் மகன் எப்படி சொல்கிறாரு அப்படின்னு. அப்போ அப்பா சொன்னாங்க, சரி விடுங்க,
ஐயப்பன் கோயில் கட்டிகிட்டு இருக்கும்போது முருகனுக்கு வந்துட போகிறாங்க. இதே இப்போ போய்ட்டு அதை கட்டினாதான் இதை கட்டினாதான்றது பேசுகிறீங்க. முதல்ல கட்டட்டும் ஐயப்பன் கோயில். நீங்கள் அப்பா சொன்னதை அவர்கள் மறுபடியும் என்னிடம் சொன்னார்கள். அது அப்படியே இங்கே ஐயப்பன் கோயில் மாதிரி கட்டணுங்கிறத ஆரம்பித்து இந்தியாவிலிருந்து ஐயப்பன் கோயில் ஃபவுண்டேஷன் போட்டு ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ராஜகோபுரம் கட்டணும், பின்னால் கற்ப கோபுரம் கட்டணும், சிவர்கள் பூரா எழுப்பினோம். இது அத்தனையும் நமக்கு பல ஆண்டுகள் படிப்படியாக சென்று கொண்டே இருந்தது. அந்த நம்மளுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இத்தனை ஆண்டுகள் கஷ்டப்பட்டு கூட 17 ஆண்டுகள் ஆயிடுச்சு, இன்னும் இந்த கோயில் முடிவடைய முடியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் என் தம்பி நடராஜன், அண்ணன் நம்ம எனக்கு வியாபாரம் நல்லா இருக்குது, நம்ம இதை கட்டி முடிச்சிடுவோம், எப்படியாச்சும் முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி அப்போ நம்ம அதை ஆரம்பிப்போம்னு சொல்லி தான் எவ்வளோ இருந்தாலும் டொனேஷன் கொடுக்குறவங்க கொடுக்காதனால நம்ம போட்டு போயிடுவோம், செஞ்சு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு அதிசயம் என்னவென்றால் 3 மாதத்தில் ரங்கு அடிக்கப்பட்டு முடிக்கப்பட்டது. எலக்ட்ரிக் வேலை அத்தனை முடிச்சது, கீழே சிமெண்ட் வேலை முடிக்கப்பட்டது. அடுத்து என்னென்ன தேவையோ அது கூட அங்கே நிறைவேற்றப்பட்டது. ஆனால் அந்த சரித்திரம் சொல்வதற்காகத்தான் இதை சொன்னேனே தவிர இவை அனைத்திலும் முருகனும் ஐயப்பனும் தனக்கு எப்படி வேண்டுமோ அதை மனித ரூபத்தில் எதை செய்ய வேண்டுமோ எங்களை கருவியாக பயன்படுத்தினான் என்பதுதான் நான் நம்புகிறேன். இன்று வரையும் இறுதிவே அதுதான் நம்பிக்கை. அவன் அருள் இல்லை என்றால் ஒன்றும் இல்லை. அவன் அருளை அங்கே காண்பத்தான் எங்களுக்கு சந்தோஷம். இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கோவில் 17 ஆண்டுகள் முடிந்து இம்மாதிரியான நான் இருக்கிறேன் என்று சொன்ன முதல் அந்த கொடிமரம் இறைவனை அந்த சுவாமிக்கு அந்த பூரா ஒரு புல்லரிப்பு, மனசில் ஒரு சந்தோஷம், வெற்றியடைய செய்துவிட்டான் அந்த ஐயப்பன். அதனால் இங்கே பரிமை நாடு முழுவதும் ஐயப்பனுடைய அருள் மிகுந்து இருக்கிறது, முருகனுடைய அருள் மிகுந்திருக்கிறதால் இதுவே சான்றாகும். அதனால் கும்பாபிஷேகம் 5/12/2022 4ஆம் தேதியிலிருந்து வந்த மக்கள், பரிமை நாட்டிலிருந்து அனைத்து இடத்துலேருந்து வந்த மக்களுக்கு அலைகடல் போல் வந்து அந்த தரிசனம் பார்த்தார்கள். அவர்களுக்கு என்னது எல்லையில்லா நன்றியை இந்த இடத்திலிருந்து அனைவருக்கும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். சுவாமியே சரணமையப்பா, அடியேன் உங்களுக்கு சரணம் சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். சுவாமி. ஓம் சுவாமியே சரணமையப்பா. கன்னிமூல கணபதி பகவானே சரணமையப்பா. சத்குரு நாதனே சரணமையப்பா. 18ஆம் படிகளுக்கு அதிபதியே சரணமையப்பா. பாடிக்கிட்டு ஐயப்பன வேண்டிக்கிட்டு ஒத்துமையா நாங்க வந்தோமே ஐயா. காடுமலை தாண்டி வந்தோமே நாங்க, காடுமலை தாண்டி வந்தோமே. இந்த கட்டம் பாடிக்கிட்டு ஐயப்பன வேண்டிக்கிட்டு ஒத்துமையா நாங்க வந்தோமே ஐயா. காடுமலை தாண்டி வந்தோமே நாங்க, காடுமலை தாண்டி வந்தோமே. சாமி ஐயப்பா சரணமையப்பா, சாமி ஐயப்பா சரணமையப்பா, சாமி ஐயப்பா சரணமையப்பா, சாமி ஐயப்பா சரணமையப்பா.
சரணமையப்பா பாவரையும் பாடி வந்தோம் யாவருமே நாடி வந்தோம் இருமொழிய தாங்கி வந்தோம் படி வணங்கி பாடி வந்தோம் பாவரையும் பாடி வந்தோம் யாவருமே நாடி வந்தோம் இருமொழிய தாங்கி வந்தோம் படி வணங்கி பாடி வந்தோம் கணபதிய வேண்டிக்கிட்டு பக்தரையும் கூட்டிக்கிட்டு பகவதிய நினைச்சுக்கிட்டு மனமுருகி வேண்டிக்கிட்டு அங்க வேஷம் கட்டி ஆடி வந்தோமே எங்க சாமியப்பா காண வந்தோமே சாமி ஐயப்பா சரணமையப்பா சாமி ஐயப்பா சரணமையப்பா சாமி ஐயப்பா சரணமையப்பா இந்த கட்டம் பாடிக்கிட்டு ஐயப்பனை வேண்டிக்கிட்டு ஒத்துமையா நாங்க வந்தோமே ஐயா காடு மலை தாண்டி வந்தோமே நாங்க காடு மலை தாண்டி வந்தோமே இந்த கட்டம் பாடிக்கிட்டு ஐயப்பனை வேண்டிக்கிட்டு ஒத்துமையா நாங்க வந்தோமே ஐயா காடு மலை தாண்டி வந்தோமே நாங்க காடு மலை தாண்டி வந்தோமே சாமி ஐயப்பா சரணமையப்பா 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 ஐயப்பா சாமியே ஐயப்போ சாமி சரணம் ஐயப்ப சரணம் சாமி சரணம் ஐயப்ப சரணம் சாமியப்பா சரணமப்பா பரணமப்பா வந்தோமப்பா வாரோமப்பா சாமியே ஐயப்போ சாமி திண்டகத்தோ ஐயப்ப திண்டகத்தோ சாமி திண்டகத்தோ ஐயப்ப திண்டகத்தோ சுவாமியே ஐயப்போ சாமியப்பா சரணமப்பா அப்பா 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 தப்பா சாமியே ஐயப்போ ராஜாதி ராஜனே தேவாதி தேவனே ராஜாதி ராஜனே தேவாதி தேவனே தேவாதி தேவனே ராஜாதி ராஜனே தேவாதி தேவனே ராஜாதி ராஜனே சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே சாமியப்பா ஐயப்பா சரணமப்பா ஐயப்பா பரணமப்பா ஐயப்பா வந்தோமப்பா ஐயப்பா ஆரோமப்பா ஐயப்பா ஜங்குருநாதா ஐயப்பா சங்குருநாதா ஐயப்பா சபரிகிரீசா ஐயப்பா ஜங்குருநாதா ஐயப்பா சாமியே ஐயப்போ சாமி திண்டகத்தோ ஐயப்ப திண்டகத்தோ சாமி திண்டக 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 சாமி திண்டக 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 ஐயப்ப திண்டக 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 ஐயப்ப திண்டக 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 சாமி திண்டகத்தோ ஐயப்ப திண்டகத்தோ சாமியே ஐயப்போ சாமியப்பா சரணமப்பா பரணமப்பா ஆரோமப்பா இந்தோமப்பா சாமியே சாமியே ஐயப்போ சாமியே சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே கலியுக வரதே புலிப்பால் உணர்ந்தவனே தாயின் நோய் தீர்த்தவனே சுவாமியே 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 பம்பை நதி பசிக்கு உணவு பம்பை நதியில் பசிக்கு உணவு விருந்து உண்ண விரைந்து வந்திடு இருந்து உண்ண விரைந்து வந்திடு பக்தர்கள் மனதில் பம்பை விளக்காய் பக்தர்கள் மனதில் பம்பை விளக்காய்
சரணம் சரணம் சுவாமி சரணம் 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 சுவாமி சரணம் சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சாமி அப்பா சரணம் அப்பா வரணும் அப்பா வந்தோம் அப்பா வாரோம் அப்பா பப்பா வாசா பார்வதி பாலா மாலவன் மைந்தா பாவரின் தோழா சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ எங்குருநாதா சர்க்குருநாதா சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் சாமி சரணம் ஐயப்ப சரணம் சாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே பம்பா கணபதி பகவானே சரணம் நீயே ஐயப்பா தடைகள் தகர்ப்பாய் மலையேற சரணம் நீயே ஐயப்பா பம்பா கணபதி பகவானே சரணம் நீயே ஐயப்பா தடைகள் தகர்ப்பாய் மலையேற சரணம் நீயே ஐயப்பா ஐயனையா சரணமையா ஐயனையா சரணமையா நீலிமலை ஏற்றம் சாமியப்பா ஐயப்பா கடினம் கடினம் சரணமப்பா ஐயப்பா நீலிமலை ஏற்றம் சாமியப்பா ஐயப்பா கடினம் கடினம் சரணமப்பா ஐயப்பா சுவாமி சரணம் 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 சுவாமி சரணம் அப்பாச்சி மேட்டிலே இப்பாச்சி குழியிலே சபரி பீடம் தன்னை சரங்குத்தியாலில் படிகள் 18 படிகள் 18 கருத்த சாமியே சரணமப்பா ஐயப்பா கடுத்த சாமியே சரணமப்பா ஐயப்பா கருத்த சாமியே சரணமப்பா ஐயப்பா கடுத்த சாமியே சரணமப்பா ஐயப்பா படிகள் ஏறவே தேங்காய் படிகள் ஏறவே தேங்காய் உடைத்தேன் ஐயப்பா சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியப்பா சரணமப்பா சுவாமியே ஐயப்போ சுவாமியப்பா சரணமப்பா சுவாமியே ஐயப்போ படிகள் இங்கே 18 ஐயா ஏற்றி விடுவாய் படி 18 ஐயப்பன் படிகள் 18 சுவாமி படிகள் 18 சுவாமி படிகள் 18 ஐயப்பன் படிகள் 18 ஐயப்பன் படிகள் 18 சுவாமி படிகள் 18 திருப்படி ஐயப்பன் திருப்படி ஐயப்பன் திருப்படி 18 திருப்படி சுவாமி படிகள் 18 ஐயப்பன் படிகள் 18 ஒன்றாம் படியில் கணபதியா